ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அபுதாபியிலேருந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்காவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சீக்கிரமா எந்திரிச்சிட்டு அப்படியே மீன் வாங்க கிளம்பிட்டேன். உடம்பு வேற சரியில்லாமல் இருந்ததுல, அதுவும் ரெடி ஆகிறதுக்கு 10 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு. அதுவும் இல்லாமல் வேலையின் தாக்கமும் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியல ப்ராப்பராக. கடைசி 10 நாளாக தயிர் சாப்பாடு, ரச சாப்பாடுனே சாப்பிட்டு வெறுத்துட்டேன். அதனால இன்னைக்கு மீன் வாங்கலான்னு வந்து அப்படியே அந்த மீனை வாங்கினேன். பெரிய முரல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரூம்மேட் அண்ணா சொன்னார், இதுதான் அந்த மீன், நல்லா இருக்கும் நாப்பில். நம்ம ஊர் காசுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரு 250 ரூபா வருது. அப்புறம் நெட்டு வேற இல்லை, அதனால ரூம் மெயின்டெனன்ஸ்ட்ட போய் ஒரு 20 ரூபாய்க்கு ஒய்ஃபை கார்டு வாங்கிக்கிட்டேன். ரூமுக்கு வந்துட்டு மிஷினில் துணியெல்லாம் போட்டு ஒரு ரூபாயை போட்டு அப்படியே மீன்லாம் வாஷ் பண்ண வந்துட்டேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் கொடுத்தாங்க, இருந்தாலும் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக லைட்டாக வாஷ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியே நல்ல ஹீட்டுங்கிறனால அந்த ஹீட்டில் உள்ளே இறங்கி கிச்சனுக்குள்ள நிற்கவே முடியல, சரியான வேக்காடு. 4 பீஸ் மட்டும் எடுத்து பொரிச்சிட்டு பேலன்ஸ்லாம் குழம்புல போட்டு சூப்பராக குழம்பு வச்சாச்சு. போய் குளிச்சுட்டு வந்து சாப்பாடு, அப்புறம் மீன் குழம்பு. இந்த குழம்பு அப்படியே நல்லா கிண்டி விட்டு அதுலேருந்து மீன் ப்ளஸ் குழம்பு எடுத்து அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளவுதான், யூனிஃபார்ம் மாட்டிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்லியிருந்தேன்ல வெயில் அதிகமாக அடிக்குதுன்னு, சொன்ன மாதிரி நல்ல வெயில். அதனால் அப்படியே கேப்பை போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே எப்படி சொல்கிறது, சூடான காற்று அடிக்குதுப்பா மூஞ்சியில், நடக்க முடியல. 1.5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகி போச்சு. அவ்வளோதான், லொக்கேஷன் வந்துட்டேன். அப்படியே உள்ள அண்ணனுக்கு வணக்கத்தை போட்டு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லியும் இதே மாதிரி விளாக்ஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது, பட் முடிய மாட்டேங்குது. பார்ப்போம்.